நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். வேதாகம ஆராய்ச்சிக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நேரத்துக்கு முதல் வாசிக்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 26 வரை. இதற்கு ஒரு தலைப்பு நாம் கொடுத்திருக்கின்ற ஒரு தலைப்பு என்றால் ஒரு நல்ல மற்றும் தீய விளைவு, குட் அண்ட் பேட் ரெப்பர்கஷன் என்று சொல்லி, அதாவது விளைவுகள் என்று பார்க்கின்ற போது அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ரெப்பர்கஷன்லே அது நல்லதும் உண்டு தீயதும் உண்டு. அதை யார் உருவாக்கினார்கள் என்பதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். யாரால் வந்தது, வேதனை யாரால் வந்தது, நோய் யாரால் வந்தது, சாபம் யாரால் வந்தது, மரணம் யாரால் வந்தது, உயிர்த்தெழுதல் யாரால் வந்தது, மறுவாழ்வு யாரால் வந்தது, இது போன்ற காரியங்களை நாம் பகுதி பகுதியாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது மிக அழகான காரியத்தை இதன் மூலமாக பார்க்கிறோம். இங்கே இதை இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குட் அண்ட் பேட் லெகசி என்று கூட சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷர் வாழ்ந்தார் என்றால் அவர் விட்டு செல்லுகின்ற அந்த பாரம்பரியம், அந்த மரபு என்பது தொடரப்பட வேண்டும். ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்து செல்கின்ற போது, அதை தொடர்கின்ற போது அது விசுவாசத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கும். இங்கே நாம் பார்க்கின்ற போது காயின் அவனுடைய ஒரு வரலாறு, அவனால் நடந்தது என்ன, அவன் மூலமாக நாம் நல்லதை தெரிந்து கொள்கிறோமா அல்லது அவன் மூலமாக கெட்டது வந்தது என்பதை தெரிந்து கொள்கிறோமா, அந்த லெகசியை நாம் பின்பற்ற போகிறோமா, அல்லது இன்னொரு மகன் பிறந்தார், அதாவது சேத் என்று சொல்லி இந்த இரண்டு சகோதரர், அதாவது பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஒருவன் கொலை செய்யப்பட்டான். கொலை செய்யப்பட்ட பிறகு மறுபடியும் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை கடவுள் ஆசீர்வதித்தது நிமித்தமாக ஒரு குமாரன் பிறந்தார். அவனுக்கு சேத் என்று பெயர் வைத்தார். அந்த சேத் பிறந்த பிறகுதான் அவனுக்கு பிறகின்ற இன்னொரு குமாரன் ஏனோஸ் என்று சொல்லி, அந்த ஏனோஸ் என்றால் அவனும் மனுஷன் என்றுதான் அர்த்தம். அதை தான் மோர்டல், அதாவது அழிவுக்குரியவன் என்று பெயர் வைக்கிறான். ஏனோஸ் ஏனோஸ் என்றால் அந்த கடைசி வசனம் 26ஆம் வசனத்துல சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அப்பொழுது அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் என்பது கிடைக்கிறது. சோ ஒரு நல்ல ஒரு லெகசி, ஒரு கெட்ட ஒரு லெகசி, மரபு என்ற ஒரு காரியத்தை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது 16ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், காயின் எக்ஸைல், கடவுளுக்கு விரோதமாக இவன் செய்த ஒரு மாபெரும் பாதகமான செயல். ஆகவேதான் இந்த முதல் படுகொலை, திட்டமிட்ட கொலை எவ்வளவு கொடூரமானது என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக அவனுடைய வாழ்க்கை நிலையற்றவனாய் நான் இருப்பேன் என்று சொல்லி அவனே சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலை, என்னை காண்கிறவர்கள் என்னை கொண்டு போடுவார்களே என்று அவன் நிலையற்றவனாய் இந்த உலகத்திலே அனுப்பப்படுகிறான் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. So he experienced an exiling life. Exile, ஒரு பாடுகள், ஒரு சிறைவாசம். வாழலாம், ஆனா அது ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையில சிறைவாசம். எப்போ வந்து கொண்டு போட்டுருவாங்கன்ற ஒரு பயம். ஆனா ஒரு அடையாளத்தை கடவுள் அவன் மேல் வைக்கிறார். அவன் கேட்கிறான், அவன் தன்னுடைய தவறை உணராமல் அவன் கேட்கிறான், இல்ல உன்னை கொல்லுகிறவர்கள் மேல் 7 பழி சுமரும் என்று சொல்லி கடவுள் அவனை யாரும் கொன்றுபடாதபடி ஒரு அடையாளத்தை அவன் மேல் வைக்கிறார் என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்பொழுது அவன்
அந்த இடத்தை கர்த்தருடைய சந்நிதியை விட்டு, அதான் மிக முக்கியமான வார்த்தை. அதனால அப்படி காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் கூடியிருந்தான். அவருடைய சமூகத்தை விட்டு போற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவனால் அங்க இருக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. ஏனென்றால் கடவுளுக்கு விரோதமாக செய்த அந்த காரியம் ஒரு நீதிமானுடைய உயிரை பறித்தது நிமித்தமாக அந்த ரத்தம் கூட்டுகிறது. கடவுள் கேட்கிறார், நியாயம் கேட்கிறார், சொல்ல இவனுக்கு அதாவது மனதில்லை. தன்னை ஒப்பு கொடுத்து நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க மனதில்லை. அந்த சூழ்நிலையில அவன் நிலையற்றவனாய் அலைந்து திரியத்ததாக கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் கூடியிருந்தான். நோத் என்ற அந்த இடத்துக்கு பெயர், அந்த இவரே வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் வாண்டரிங், தெரியுது. அந்த இடம் மேலே தெரியுது, தலைந்து தெரிகின்ற இடம் நோத் என்ற வார்த்தை. புரியுமானே? இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு காரியம் என்ன என்றால், this clearly signifies Cain's alienation from God. கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு அவன் புறப்பட்டு போகின்ற என்றால் துரத்தப்படுகின்ற, கிட்டத்தட்ட அவன் இருக்க தகுதி இல்லாதவனாய் அங்கு நின்றான். ஆகவே போய்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமை. அவன் கடவுளிடத்திலிருந்து, கடவுளுடைய சந்நிதியை விட்டு சன்னிதானத்திலிருந்து கைவிடப்பட்ட ஒரு நிலையில எங்கேயோ ஒரு இடத்துல போகிறான். அந்த இடத்துல அவன் அலைந்து தெரிய வேண்டும். அந்த இடம் பேர அலைந்து தெரிய வேண்டிய இடம், வாண்டரிங் நோத் என்று சொல்லி அதற்கு எபிரேய வார்த்தையில அதனுடைய அர்த்தம் என்னென்றால் அலைந்து திரிதல் என்றார். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய பாதுகாப்பிலே இருந்தான். அந்த பாதுகாப்பு இப்பொழுது இல்லை. கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற போது கர்த்தருடைய தாசனாகிய யோபுவையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கடவுள் வேலி அடைத்தார் என்று சொல்லி யோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிசாசு வந்து அவன் அதாவது திணறுகிறான். நீ சும்மா விருதாவா அவன் மேல விசுவாசம் வைக்கிறான். நீ அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுடைய சம்பத்து உலகத்துல பெருகி இருக்கிறது, அவனை நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அவனுக்கு எந்த வாதையும் வராது, எந்த பொல்லாப்பும் வராது. சங்கீதத்துல சொல்லியிருக்கிறோம், சங்கீதம் 96ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறோம், அவனை நீ முற்றிலுமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவனை நான் எப்படி சோதிப்பது என்று கேட்கின்ற போது இடம் கொடுக்கிறார். நீ போ, நீ சோதி. சோதிக்கப்பட்ட பிறகுதான் பொண்ணு அது எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குது என்பது தெரியும். உபத்திரத்தின் புகையிலிருந்து உன்னையும் என்னையும் கடவுள் தெரிந்து கொண்டார் என்றால், பாடுகளின் மத்தியிலே அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கின்ற போது இந்த உலக வாழ்க்கை அது சீக்கிரமா கடந்து போகும். ஆனால் அவரோடு நாம் வாழ்வோம், நித்திய காலமாக வாழ்வோம். பிரியமானவர்களே, இதுதான் மிக ஆறுதலான, நமக்கு நம்பிக்கையை அதிகமாக ஏற்படுத்தி அவர்கள் கிட்டி சேர்க்கின்ற ஒரு வார்த்தை. இந்த உலக வாழ்க்கையில கண்டிப்பாக நிம்மதி என்பதை ஒரு பேரளவு தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் உண்மையான நிம்மதி அவர் நம்முடைய இடத்துல வாழ்கின்ற போது இங்கேயும் உண்டு. யாரும் நம்மிடத்துல பேசவில்லை என்றாலும், யாரும் நம்மிடத்துல கேட்கவில்லை என்றாலும், நம்மை விசாரிக்கவில்லை என்றாலும், நம் உடல்நல குறைவாக இருக்கின்ற போது நமக்காக ஒரு வார்த்தை கூட கேட்காதவர்களும் உண்டு. நாம் ஏங்கி தவிக்கின்ற ஒரு நிலையில உன்னையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு கடவுள் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இங்கே யோபுனுடைய அந்த அனுபவத்தை இழந்து போனவனாக இங்கே இந்த காயின் இருப்பதை பார்க்கிறோம். வெளியிலே ஒரு பாதுகாப்பற்ற நிலையில், அதாவது கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாத லைஃப் அவுட்சைட் ஆஃப் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். பாதுகாப்பு என்பது அவனுக்கு இல்லை. ஆனாலும் அவனை யாரும் கொண்டுபடாதபடி ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அடுத்ததாக பார்க்கின்ற போது 17ஆம் வசனத்தில் காயின் தன் மனைவி அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குடைய பெயரை இட்டான். அவனுக்கு மனைவி என்பது எப்படி வந்தது என்று கேள்வி கேட்கலாம். அப்போ வேற வந்தது. இதை இன்னொரு நாள் நம்ம
இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இப்போது டைரக்டா நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம போறோம். அவன் தன்னுடைய மனைவி அறிந்தான், அவன் கணவன் மனைவியுமாக அவர்கள் ஒன்று சேர்த்து ஏனோக்கை பெற்றெடுத்தார்கள். ஏனோக் என்ற வார்த்தைக்கு கான்சிக்ரேட்டட் ஆர் டெடிகேட்டட் என்று அர்த்தம். எபிரேய வார்த்தையில் கான்சிக்ரேட்டட்னா புனிதப்படுத்துதல் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட என்று அர்த்தம். ஏனோக்குனா புனிதப்படுத்தப்பட்ட அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட, கான்சிக்ரேட்டட் ஆர் டெடிகேட்டட் என்று எபிரேய வார்த்தையில் அர்த்தம். அந்த பேரை அவன் வச்சான். அதாவது கெட்டவனிடமிருந்து சில நல்ல காரியங்கள் வருகிறது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கெட்டவன் கெட்டவனாக இருக்க முடியாது. அந்த கெட்டவனை நல்லவனாக மாற்றுகின்ற நல்ல கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் இல்லையா? உலகத்துல நம்ம யாருமே இன்னார் இவங்கதான் என்று சொல்லி நாம் ஒதுக்கி தள்ளவே முடியாது. மனிதன் யார் என்று உலகில் யாருக்கும் தெரியாது. அவன் உருவம் கண்டு இவன்தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே என்று சொல்லி கர்த்தருக்குள் நித்திரையடைந்த நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய முன்னாள் செயலாளர் பேட்ரிக் ஜாசுவான் அவர்கள் அந்த பாட்டை எழுதினார். பிரியமானவர்களே, நாம் யாரையும் ஒதுக்கி தள்ள முடியாது. அப்படி ஒதுக்கி தள்ளி இருந்தால் இந்த உலகத்திலே யாரையும் மீட்க கடவுள் வந்திருக்க மாட்டார். ஏனென்றால் நாம் பாவத்தில் ஜென்ம பாவத்தில் பிறந்தவர்கள். தாவீது சொல்லுகின்ற போது நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே பாவத்திலே கர்ப்பத்தரிக்கப்பட்டேன் என்று 51ஆம் சங்கீதத்தில் ஜென்ம பாவம் உண்டு. நாம் செய்கின்ற பாவம் கர்ம பாவம் ஒவ்வொரு நாள் செய்கிறது. எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்க நம்மை படைத்த தெய்வம் தன்னுடைய ஒரே பிறப்புமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இதன் மூலமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நம்ம எந்த சூழ்நிலையிலும் கெட்டவர்களாக நாம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிந்தாலும் சமுதாயத்தில் தெரிந்தாலும் கூட கடவுள் நம்மை தள்ளிவிடாமல் நம்மை மறுபடியும் சேர்த்துக் கொள்கிற தெய்வம். ஆகவே இந்த காயம் கூட அவருடைய மகனுக்கு பெயர் வைக்கின்ற போது ஏனோக் என்று சொல்லி பெயர் இருந்தார். அந்த பெயருக்கேற்ப ஏனோக் இருந்தான், நீதிமானா இருந்தார் என்று சொல்லி இல்லையா? கர்த்தரோடு சஞ்சரிக்கின்ற ஒரு வாழ்க்கை ஏனோக்கு வாழ்ந்தார். அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு மனுஷன்கிட்ட இருந்து பிறந்தவர் எப்படியா இருக்கும் யோசிக்கலாம். தாவீது கூட இன்னொருவருடைய மனைவி, அவனை கொன்று போட்டு அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டவன், ரத்தம் தோய்ந்த கைகளை உடையவன். அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிற போது நீ கட்டக்கூடாது, உன்னுடைய கரம் ரத்தம் தோய்ந்த கரங்கள் பாவி என்று சொல்லி அவனை நிறுத்தி வைக்கிறார். ஆனால் உன்னுடைய மகன் கட்டுவான். யார் அது என்றால் அதே பத்சேபாவின் இடத்துல பிறந்த மகன் தான் சாமுவேல். கடவுளை சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்தான் கடவுள். அவர் நம்முடைய எதிர்பார்ப்பு எண்ணத்துக்கு எதிர்பார்க்கும் மேலாக யோசிக்கிறவர், கிரியை செய்கிறவர். பிரியமானவர்களே, ஏனோக் என்று பெயரை வைத்தார். 17ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அடுத்து ஒரு பட்டணத்தை கட்டுகிறான். So he is building a city. அதற்கு அந்த பெயரை அவனுடைய பெயரை வைக்கிறான். இவனுக்கு பிள்ளை பிறந்தது பெருசல்ல. He want to have a comfortable life, comfortable living இல்லையா? இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்பது ஒன்று உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த ஒரு கட்டடத்தை கட்டுகிறான், ஒரு பட்டணத்தை உருவாக்குகிறான். அதற்கு தன்னுடைய குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரிட்டான். இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், it indicates the beginning of a civilization. ஒரு நாகரிகம் என்பது உருவாகிறது. ஒரு பட்டணம் கட்டினாதானே அதாவது ஒரு பொருட்கள், சாப்பிடக்கூடிய பொருட்களோ மற்ற காரியங்களோ நம்ம அங்க உற்பத்தி பண்ண முடியாத மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த டிரான்ஸ்பர், அதாவது இந்த பார்ட்டர் சிஸ்டம் என்பது ஏற்படும் இல்லையா? மணி அது வேல்யூ அந்த எக்ஸ்சேஞ்சுன்றது இல்லைனாலையும் அட்லீஸ்ட் பண்ட மாற்றம் என்று சொல்லி இந்த பார்ட்டர் சிஸ்டம் இல்லைன்னா காட்டிலே இருக்கிற அவன் நம்பி இருக்கிற காரியம் எது? மரத்துலையோ மரத்துல வர்றது இல்லை, செடியில வர அந்த பழத்துல சாப்பிட்டு, இல்ல ஏதாவது மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டு ஒரு நரமாமிச பட்சி போல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி இல்லாத படிக்கு he creates a civilization. So it is a beginning of a civilization.
என்பதை நாம் பார்க்கிறோம். The beginning of the civilization, but civilized society but of no moral values. இது அதான் முக்கியமானது. இவன் ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த பட்டணத்தை கட்டுகிறான் என்றால் கூட இவன் அந்த நாகரிகமற்ற செயலை செய்தவன். ஆகவே அங்கே ஒரு நீதி நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். A society based on human power structure. அவன் கடவுள் பிரியமா நடந்திருந்தால் கடவுளத்தில் அவன் கேட்க எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார் இல்லையா? எல்லாவற்றையும் அவர் கொடுத்தவர், கொடுத்து அதை அனுபவித்தவர்கள் அவருடைய பெற்றோர்கள். அவர்களும் துரத்தப்பட்டார்கள், இவனும் துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இவனும் ஒரு கொலை செய்தான். கர்த்தருக்கு விரோதமான அந்த 10 கட்டளைகளில 3வது கட்டளை கொலை. எத்தனாவது கட்டளை? சாரி, 5வது கட்டளை கொலை செய்ய வேண்டாம். அந்த காரியத்தை இவன் செய்தான், அதை பற்றி கவலையே இல்லை. அதாவது கடவுள் ஆளுகையற்ற ஒரு சமுதாயம் என்று ஒரு சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் அற்ற எல்லாமே உண்டு, ஆனா அந்த கடவுளுக்கு இடம் இல்லை. கடவுள் அவன் வந்து தங்க மாட்டார். அந்த நிலைமையில அவன் தன்னை isolated himself from the presence of God or the guidance of God. பிரியமானவர்களே, இந்த பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிற போது சிலர் வந்து இந்த ஒரு பில்டிங் வந்து கட்டணும்னா அது கட்டுறது அதனுடைய அடையாளத்தை அவர்கள் வைத்து போவார்கள். பிற்காலத்தில் இது பேசப்பட வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கின்ற அந்த ஈஜிப்டில் இருக்கிற பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டது, இந்த பிரமிட்ஸ்கெல்லாம் எவ்வளோ அடிமைகளை அவர்கள் வேலை வாங்கியிருக்கிறார்கள். அதை கட்டினவர்கள் யார் என்ற அந்த குறிப்புகளும் கூட இருக்கிறது. அவர்கள் சற்று போன அந்த பணத்தை பதப்படுத்தி வைக்கின்ற அந்த மம்மிஸ், அதன் மூலமாக எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருக்கிறது. பெங்களூர்ல பார்க்கிற போது MS ராமையா ஹாஸ்பிட்டல் நீங்க பார்த்துருக்கீங்க. அதனுடைய அந்த ஓனர் ராமையா, அவர் ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜி சொன்னாராம், நீ அந்த பில்டிங் நீ கட்ட ஆரம்பிச்சது ஹாஸ்பிட்டல், நீ அதை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்போதான் என்ன செத்துருவாரு. அதனால கட்ட ஆரம்பிச்சாங்க. பல வருஷம் எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷம் கட்ட ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு வருஷமா கட்டி ஏதாவது ஒரு இடத்துல இது இடிச்சு கட்டுறது, அது அப்படியேதான் பெருசா கட்டணும். கடைசி செத்து போனார். ஜோதிடத்தினாலேயோ மற்றவர்கள் சொல்லுவதனால இல்ல, நம்முடைய ஆட்சி வந்து கடவுளத்தில் இருக்கு. அவர் செத்து போனார். அதாவது 100 வயசு வாழ்வது எப்படி என்று சொல்லி தமிழ்வாணன் என்ற ஒரு ஆசிரியர், கல்கண்டியுடைய ஆசிரியர் உலகத்தை அவர் எழுதுறாரு, 60 வயசுல செத்தார். 100 வயது வாழ்வது எப்படி என்று சொல்லி. ஆனால் என்ன செய்யுது, ஒண்ணு பண்ண முடியாது. உன்னுடைய என்னுடைய கருத்துல இல்ல, அவருடைய கருத்துல இருக்கிறது. இவனும் கூட இந்த பட்டணத்தை நம்பினான், இந்த கட்டடத்தை நம்பினான். ஆனால் இவனுடைய குடியிருப்பு பரலோகத்துக்குரியது என்பதை அவன் மறந்து போனான். பிலிப்பியர் 3:20-21 பாருங்கள், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. அதற்காக வாஞ்சித்து காத்திருக்க நாம் என்ன பண்ணணும், இந்த உலக வாழ்க்கையில அவர் பிரியமா நடந்து கொள்ள வேண்டும். ஆனா அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. தன்னுடைய சன்னிதானத்தை விட்டு துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்பொழுது மறுபடியும் அங்க போய் சேர வேண்டும், அவரிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த பட்டணத்தை கட்டி அங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அங்கே பொக்கிஷத்தை சேர்க்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து இங்கேயே நம்முடைய கதை முடிந்து போகிறது என்று சொல்லி பலர் நினைக்கிறார்கள். சில மதங்களிலே அப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் நியாயத்திற்கு என்று ஒன்று உண்டு என்று சொல்லி நாம் நம்புகின்ற நம்முடைய வேதம், கடவுள் நம்ம அண்ட சராசரத்தை படைத்துக்கணும் சொல்லுகிறார். நியாயத்திற்கு உண்டு. ஆகவே பூலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க இவர் ஆசைப்பட்டார். ஆனால் கடவுள் சொல்கிறார், பரலோகத்திலே உடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி மத்தேயு 6:19-21 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே ஒரு அழகான வசனத்தை நாம் பார்த்தோம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவர்களை கெடுக்கும், இங்கே திருடரும் கர்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை,
அங்கே திருடர் கண்ணப்பட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ இருதயத்தில் கடவுள் வாசம் செய்ய வேண்டும் என்றால் பொக்கிஷத்திற்கு இவன் அதிக இடம் கொடுக்கின்ற போது கடவுள் அந்த இடத்துக்கு வருவாரா? Because it is already filled with all sorts of worldly treasures, material blessings என்று அவன் நினைத்துக் கொண்டால் அந்த இடத்துல கடவுளுக்கு இடம் இல்லை. அவனே வாழ வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் வாழ வேண்டுமோ அல்லது அவனுடைய நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது கடவுளத்தில் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற போது அவன் மூலமாக சந்ததி உருவாகிறது. டிசெண்டன்ஸ் ஆஃப் கேயின் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6 தலைமுறை என்பது இவன் மூலமாக உருவாகிறது என்பதை 17ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் மூலமாக ஒரு அந்த சந்ததி என்பது ஒரு சாதாரண சந்ததி அல்ல. அவர்கள் மூலமாக அதாவது ஒரு அந்த கலாச்சாரங்கள் என்பது உருவாகிறது. கல்ச்சர் என்பது அது அவர்கள் மூலமாக உருவாகிறது. அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அவருடைய நேச்சர் ஆஃப் ஜாப் என்பது கூட இங்கே உருவாகிறது. 17ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே பார்க்கிற போது descendants of the descendants become the founders of cities. அந்த பட்டணங்களுடைய ஸ்தாபகர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அதாவது 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தில் ஆதாள் யாபாலை பெற்றால் அவன் குடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பன். ஸோ அது ஒரு ட்ரைப். ஏன்னா அது மேய்க்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள், மாடு மேய்க்கிறவருடைய அந்த வாண்டரிங் ஷெப்பர்ட்ஸ் என்று சொல்லலாம் இல்லையா? வாண்டரிங் ஷெப்பர்ட்ஸ், அலைந்து திரிந்து. இதுதான் முக்கியமான தொழிலா அந்த காலத்துல பின்பற்றப்பட்டு வந்தது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செய்த பெரிய தொழில் என்றால் இதுதான். ஸோ அந்த மேய்க்கின்ற தொழில், ஆடு மேய்ப்பது அல்லது மந்தை மேய்க்கின்ற அந்த தொழிலை அவர் செய்தார். 21ஆம் வசனத்தில் டெவலப்பர்ஸ் ஆஃப் கல்ச்சர். அவனுடைய சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரன், நாகஸ்வரக்காரன் யாருக்கும் தகப்பனான். ஸோ அதுவும் ஒரு புதிய ஒரு நாகரிகம் என்பது தோன்றுகிறது. இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் என்று சொல்லி புரிஞ்சுதுல. இன்னைக்கு இந்த மியூசிக்கு நல்ல ஒரு நான் சொல்றது பார்க்கிற போது அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்பது உலக பிரகாரமாக மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அது பார்க்கின்ற போது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இல்லை இந்தியன் கர்நாடிக் கர்நாடிக் மியூசிக் இதெல்லாம் பார்க்கும்போது அதுலேயும் இந்த இஜிப்சியன் மியூசிக் வந்து காப்டிக் மியூசிக் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த காப்டிக் மியூசிக்கை நீங்கள் கேட்கணும்னா பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல அது நிறைய அது கொடுப்பாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், மெல் கிப்சனுடைய அந்த ஆண்டவர் பாடலை அனுபவிக்கின்ற அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அது போட்டுருக்கோம் காப்டிக் மியூசிக். ஸோ இந்த மியூசிக், இந்த இசைக்கருவிகளை உண்டு பண்ணுகின்ற ஒரு சந்ததி என்பது மூலமாக உருவாக்குகின்ற தாயின் மூலமாக. 22ஆம் வசனத்துல பார்க்கிற போது சில்லாளம் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாருக்கும் ஆசாரியானான் இல்லையா? அது ஒரு கல்ச்சர். அது மேக்கர்ஸ் ஆஃப் டூல்ஸ். இன்னைக்கு ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கோம் என்றால் ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் தான் அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்னு வருது. இன்னைக்கு நம்ம உட்காந்துக்கிற அந்த சேர்ஸ்ல எதுல வந்து அதனுடைய ரா மெட்டீரியல் என்னன்னு பார்க்கும்போது வித்தியாசமா. இதையெல்லாம் அந்த ஒரு ட்ரெடிஷன், அந்த பாரம்பரியம் உருவாக அவர்கள் மூலமாக கடவுளை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது கிடையாது. அவன் மூலமா என்ன வர வேண்டியது இருக்குதுன்னு சொன்னா ஒன்றுமில்லாதவர்களிருந்து வர வைக்கிறவர் தான் கடவுள். இப்பேற்பட்டவனிடத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனை ஏனோக்கை படைக்கும்படியாக செய்தாரே இல்லையா? ஆம்பரியமாக. அடுத்ததாக பார்க்கின்ற போது ஜீனியாலஜி ஆஃப் வயலன்ஸ். இவ்வளவு காரியத்தை செய்தவர் இவருடைய குடும்பத்திலேயே மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா பார்த்தா ஒரே நாடோடி, சுருக்கமா சொல்லணும் நாடோடி. இந்த நாடோடி பெற்ற பிள்ளைகள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அந்த டீட்டெயிலா போல நான் வந்து நெகட்டிவா சொல்ல, அந்த
பெயர் வாண்டரர் என்ற பெயரை தான் சொல்றேன். நானும் நியாயத்திற்கவில்லை. கடவுள் ஒருவர் மாத்திரம்தான் நியாயத்திற்கு முடியும். ஆனால் அவனுடைய மகன் இன்னொரு மகன் இருக்கிறான். அவன் பெயர் லாமேக்கு. 23ஆம் வசனம். லாமேக் என்ற வார்த்தைக்கு பேர் யாராவது வச்சிருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு இல்ல. அவன் நல்லவனா கேட்டோம்னா நல்லவனா கெட்டவனான்னு கேட்டாவே யோசிக்கிறோம். தெரியாதவங்க மட்டும் பதில் சொல்லிடாதீங்க இல்லையா? லாமேக்கு நல்லவனா கேட்டோம்னா ஏன் சார் என்ன சார் இங்க வாக்கு இவன் கெட்டவனா இருக்கிறான். தன்னுடைய தகப்பன் செய்த அந்த காரியத்தை கொலையை இவன் செய்கிறான். அதுவும் சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரே ஒரு சின்ன ரத்த காயம் ஏற்படுத்துறதுக்காக அவனை கொலையை பண்ணிடுறான். அவனே சொல்றான். 23ஆம் வசனம் பாருங்க. லாமேக்கு அது இல்லாம லாமேக்கு பற்றி பார்க்கும்போது 19ஆம் வசனம் பாருங்க. லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். ஒருவருக்கு ஒருத்தி என்ற ஒரு காரியத்தை தான் பார்க்கலாம். ஆனால் இங்க இஸ் a bigamist. கர்த்தருக்கு விரோதமாக 2 திருமணத்தை செய்தார். அதுல இந்த மித்ராஸ் சொல்லி இந்த ஜூயிஷ் ரைட்டிங்ஸ் அதுல என்ன போட்டுருக்காங்கன்னா, ஒருவளை அவன் அவளிடத்துல இன்பம் அனுபவிக்க ஒருத்தியை அதாவது திருமணம் செய்து கொண்டான். இன்னொருத்தி மூலமாக பிள்ளையை பெற என்று சொல்லி நான் சொல்றது கிடையாது, மித்ராஸ்ல இருக்கு. சோ அப்போ அவன் நல்லா இருக்கணும். அவன் ஆண்டு அனுபவிக்கிற எல்லாத்தையும் கடவுளை பத்தி, கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய அந்த படைப்பின் அதாவது அந்த கிரியேட்டட் ஆர்டர் என்றதை பற்றி கவலை இல்லை. ஏன்னு சொல்லி அவங்க அப்பாவே தப்பு செய்யும்போது நான் என்ன தப்பு செய்யக்கூடாது. இப்படிதான் சில நேரங்களில தவறுகள் அதாவது தெரிந்தே செய்யப்படுகின்ற காரியங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நியாயப்படுத்தி பேசுகின்ற நிலை கூட இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே வந்திருக்கிறது. சோ லாமேக் என்றால் என்ன அர்த்தம் என்றால் பவர்ஃபுல் என்ற அர்த்தம். பவர்ஃபுல், ஒரு சக்தி உள்ள என்று சொல்லி. அதற்கு இன்னொரு அதாவது ஒரு நெகட்டிவ் இதுல ஒரு கன்னோட்டேஷனோட தான் அது சொல்றாங்க, வைல்ட் மேன் என்று சொல்லி. அதாவது ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு சக்தி உள்ளவன், முரட்டுத்தனமான. இவன் முரட்டுத்தனமானவன்றது அவன் கொலை பண்ண விஷயத்திலே தெரியுதுல. 23ஆம் வசனம். லாமேக் தன் மனைவிகளை பார்த்து ஆதரவை சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்க, லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். ரொம்ப சாதாரணமா சொல்றான். அப்போ தாய் 8 அடினா குட்டி 16 அடிங்கிறது இவன் என்ன சொல்றான், 16 அடிங்க 1600 அடிங்கிறத இவன் அவனுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடுத்த வாசனம் 24ஆம் வசனம். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும். அப்போ அந்த அளவுக்கு அவனுடைய அந்த குவாலிட்டி, அவனுடைய குணாதிசயம் தாறுமாறா போயிருக்கு. அவனுடைய தகப்பனார் ஒரு நல்ல ஒரு லெகசியை காட்டவில்லை. அதை இவன் பின்பற்றினால இப்படி போனான். ஆனால் இங்கிருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்று பார்க்கின்ற போது ஒன்றுமில்லாதவர்களிருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிற ஒரு கடவுள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் மூலமாக என்ன நடந்தது என்றால் 25ஆம் வசனத்துல பாருங்க. அதுதான் என்ன நடக்குது. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத் என்ற எபிரேய வார்த்தைக்கு அப்பாயிண்ட் ஆர் காம்பன்சேட், அதாவது இதற்கு பதிலாக இன்னொன்று. என்னுடைய பிள்ளைகள் 2 பேர், அதுல ஒருத்தர் கொலை செய்யப்பட்டான், அவனுக்கு பதிலாக கடவுள் என்னை கொடுத்தார். அதான் அந்த காம்பன்சேட் என்று சொல்லி, அதனுடைய அர்த்தம் காம்பன்சேட் என்று சொல்லி, காம்பன்சேஷன் இல்லையா. ஒரு நஷ்டஈடு போல 2 பேர் பிள்ளைகளை நான் கொடுத்தா, அதை ஒருத்தர் கொலை பண்ணிட்டான். சரி, அவனுக்கு அவன் பிளேஸ்ல இவன் இருக்கட்டும் என்று சொல்லி கடவுள் ஆசீர்வதித்து சேர்த்துக்கிற பிள்ளையை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஸோ இதை பற்றி இன்னும் அதிகமாக டைம் அதிகமாக போகும்.
சேத்தை பற்றி சொல்லுகின்ற போது இவன் மூலமாக ஒரு புதிய ஆரம்பம் என்பது உருவாகிறது. இவனுடைய மகன் பெயர் ஏனோஸ் என்று சொல்லி 26 சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் கடவுளை தொழுது கொண்டார்களா என்று பார்க்கிற போது இல்லை. அது போல ஒரு ட்ரெடிஷனை நம்ம பார்க்க முடியல. So very wickedness இல்லையா, wickedness, the wicked legacy has been practiced by Cain and his descendants என்று தான் பார்க்கிறோம். ஆனால் அந்த தலைமுறையை தவிர்த்து மறுபடியுமாக ஆதாம் ஏவல் மூலமாக கடவுள் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். So he creates a new beginning in our life. அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் மரணம் என்று ஏற்படுவது கசப்பான ஒரு அனுபவம் ஒவ்வொரு குடும்பத்திலையும். ஆனால் கூட we begin a new life with Christ in the eternal kingdom என்ற ஒரு ஆறுதல் நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த ஏனோஸ் என்ற வார்த்தைக்கு, அதாவது சேத்துடைய மகன் ஏனோஸ் என்ற பெயர் என்ன என்றால் ஃப்ரெயில், வாழ்க்கை ஒரு நிலையில்லாதது அர்த்தம். மனுஷன் என்ற பெயர் ஏற்கனவே ஆதாமுக்கு கடவுள் இருக்கிறார். அவனும் மனிதன் என்றால் மோர்டல், அவனும் அதாவது அதாவது என்ன சொல்லலாம், நரன், அதாவது மரணத்துக்கு பாத்திரன், நிலையில்லாதவன் அர்த்தம். நிலையில்லாத, அதாவது நிலையில்லாத உலகத்துல மண்ணான சரீரத்திற்கு கடவுள் அவருடைய அதாவது ஜீவனை கொடுத்து நம்மை வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அது போதும். எங்க அப்பா எப்ப அது ஆவி எடுத்துக் கொள்கிறாரோ அது அவரிடத்துல போகிறது. நாம் மறுபடியும் மண்ணுக்கு போகிறோம், ஆனால் அவரிடத்துல போய் சேர்ந்து அவரோடு வாழ்கின்ற ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். அவரை நம்பி ஞானஸ்நானத்தின் மூலமாக மறுபடியும் பிறந்திருக்கின்ற உனக்கு மேலும் கொடுத்திருக்கின்ற பெரிய ஒரு வாக்கு தத்தம். It's a great promise. Nobody can take away that promise from us. இப்படிப்பட்ட ஒரு வாக்கத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதன் மூலமா கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ரெண்டே விஷயம், the ungodly line of Cain, the godly line of Seth. கடவுளே இல்லை, அது தேவையில்லை என்ற அளவுக்கு தான் வாழ்ந்தால் போதும், தான் தன்னுடைய குடும்பம் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கை இது போதும் என்று சொல்லி நினைத்த ஒரு காயின். இன்னொரு பக்கம் பார்க்கிற போது சேத் என்ற ஒரு மனுஷன் குடும்பம் கடவுளை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்ற கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கின்ற ஒரு சந்ததியும் உருவாகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது காயினுடைய அந்த ஃபேமிலி ட்ரீ ends with the family of Lamech. Lamech கூட அந்த இது கதை முடிஞ்சு போது அவருடைய அந்த ஃபேமிலி ட்ரீ, காயினுடைய அந்த ஃபேமிலி ட்ரீ. ஆனால் சேத்துடைய அந்த ஃபேமிலி ட்ரீ நோவா வரைக்கும் தொடர்கிறது. ஏன்னா அடுத்த அந்த வசனத்துல பாருங்க, இதே லாமெக்கு தான், லாமெக் பெற்றெடுத்தவன் தான் யாரு? நோவா. இதுதான் நியாயமா இருக்குது இல்ல? கெட்டு போனவங்கிட்ட இருந்து ஒரு நல்ல முத்துக்களா அறிஞர் அண்ணா கூட சொல்லும் போது நிறைய பேர் காலத்துள்ளவர்கள், தகுதியுள்ளவர்கள், ஞானம் படைத்தவர்கள் கவனிக்கப்படாமல் சமுதாயத்தில் இருக்கார்கள். அதை தான் அவர் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், கோரிக்கையற்று கிடக்கிறது வேறிலே படுத்த பலாயிரம். நிறைய பேர் அதான் அவர் எடுத்து பயன்படுத்தினார். இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர, சமுதாய சீர்திருத்தம் கொண்டு வர எடுத்து பயன்படுத்தினார். கடவுள் கூட எல்லாருக்கும் அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார், சாதனைகளை கொடுத்திருக்கிறார். அவர் அவ்வப்போது எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி சேத்தை போல, அந்த சந்ததி போல அவர் பிரியமாய் வாழ்கிற ஒரு சந்ததியாக இந்த உலகத்துல நாம் வாழ்வோம். அந்த லெகசியை நாம் பின்பற்றுகிற போது நம்முடைய சந்ததியும் வருகால சந்ததியும் கர்த்தருக்கு எப்போதும் பிரியமான ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து சாட்சி பகர்வார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரமாக காயினுடைய அந்த மரபா அல்லது சேத்துடைய மரபா, கர்த்தர் இல்லாமல் நாம் வாழ்வே யோசித்து பார்க்க முடியாது. ஆகவே கர்த்தருக்காக வாழ்வோம். அவர்கள் விட்டு சென்ற அதிலே நல்ல வழி சேத்துடைய வழி, அதன் மூலமாக நோவாவின் மூலமாக பிறந்த
பிள்ளைகள் மூலமாக தான் மறுபடியும் இன்னொரு புதிய ஜெனரேஷன் வந்தது. மற்றவங்க போயிட்டார், வெள்ளத்துல போய் அழிஞ்சு போச்சு, நெருப்புல போயிடுச்சு. புது வாழ்வை ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார். அந்த வாழ்வை அனுபவிக்க நம்முடைய உள்ளத்தை திறந்து அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க கடவுள் அனுகிரகம் செய்வார். லாபத்துக்கு தெய்வீக சமாதானம் நம்முடைய இறுதிகளின் சிந்தனைகள் கிறிஸ்தியஸ்களாக வளர்த்து காப்பார்கள்.